வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக விடுதலை புலிகளுடனான உள்நாட்டு யுத்தத்தின் போது கூட நாடளாவிய ரீதியில் மின்துண்டிப்பு ஏற்படவில்லை என அனுர அரசை கடுமையாக குற்றஞ்சாட்டியுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி. சர்வதேச அரசு உச்சி மாநாட்டில் சைபர் தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க புதிய சட்டம் அவசியம் என வலியுறுத்தியுள்ள ஜனாதிபதி அனுரகுமார. சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட ஜீப் வாகனத்தை கண்டுபிடித்துள்ள காவல்துறையினர். இனி விரிவான செய்திகள். காவல்துறையினருக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் மட்டக்களப்பு கரடியனாறு காவல்துறை பிரிவில் உள்ள பிரதேசத்தில் கைவிடப்பட்டிருந்த கைகுண்டு ஒன்றும் ஆர்பிஜி ரக குண்டு ஒன்றும் உட்பட 2 குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. அந்த பிரதேசங்களின் காட்டையண்டிய பகுதியில் கைவிடப்பட்டிருந்த 2 குண்டுகள் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். அத்தோடு மீட்கப்பட்ட குண்டுகளை நீதிமன்ற அனுமதியை பெற்று செயலிழக்க செய்யும் நடவடிக்கை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அதனோடு குண்டுகள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தமிழக விடுதலை புலிகளுடனான உள்நாட்டு யுத்தத்தின் போது இடம்பெற்ற பாரிய அசம்பாவிதத்தின் போது கூட நாடளாவிய ரீதியில் மின்துண்டிப்பு ஏற்படவில்லை என அனுர அரசை கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். அவர் தொடர்ந்து கூறுகையில், நாட்டில் ஏற்பட்ட மின்தடைக்கு மின்சக்தி அமைச்சர் குரங்குகள் மீது பழி சுமத்தினார். ஒரு குரங்கால் முழு நாட்டுக்கு மின்துண்டிப்பை ஏற்படுத்த முடியுமா? அத்தோடு அமைச்சரால் குறிப்பிட்ட இந்த கருத்து பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பின்னர் கடந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளே இதற்கு காரணம் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த அரசாங்கங்களின் குறை கூறியே அவர்கள் ஆட்சியை கைப்பற்றினர். தற்போது ஆட்சியில் இருந்து கொண்டும் அதனையே கூறுகின்றனர். மாற்றங்களை ஏற்படுத்தியதாக கூறியவர்களின் இயலாமையை தற்போது வெளிப்பட ஆரம்பித்துள்ளது. நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள மின்பிறப்பாக்கிகள் செயலிழந்தமையால் இந்த நிலை ஏற்பட்டது என கூறினர். கடந்த காலங்களில் நுரைச்சோலை மின்பிறப்பாக்கிகள் செயலிழந்த சந்தர்ப்பங்களில் அது தொழிற்சங்க மாஃபியாக்களின் செயல் என விமர்சித்தனர். அவ்வாறெனில் இந்த அரசாங்கத்திற்கும் அந்த மாஃபியாக்களை கட்டுப்படுத்த முடியாமல் போயுள்ளதா? இந்த மாஃபியாக்களின் தேவைக்கேற்ப செயற்படுத்துவதற்கு அரசாங்கம் இணங்கியுள்ளதா? நுரைச்சோலை மின்பிறப்பாக்கிகள் செயலிழக்கப் போவதை அறிந்தே அரசாங்கம் அதற்கு இடமளித்திருக்கிறது. இந்த உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேடைகளில் வீரவசனம் பேசுவதை விட நடைமுறையில் ஆட்சி செய்வது சிக்கல் என்பதையே இப்போது JVP புரிந்து கொண்டிருக்கும். அத்தோடு ஏனைய ஆட்சி காலங்களில் இவ்வாறு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலில் இருப்பதாக குறிப்பிட்டு வீதிக்கிறங்கி இருப்பார்கள். தமது ஆட்சி என்பதால் மௌனமாக இருக்கின்றனர். அளவுக்கு அதிகமாக மக்கள் ஏமாற்ற முற்பட வேண்டாம். ராஜபக்ஷக்களை ஆட்சியில் அமர்த்தி அவர்களை துரத்துவதற்கு மைத்திரிக்கு வாக்களித்து பின்னர் கோட்டபாயவை நாட்டை விட்டு ஓடச் செய்தவர்களே உங்களையும் ஆட்சியில் அமர்த்தி இருக்கின்றனர் என்பதை மறந்துவிட வேண்டாம் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஒரு காலத்தில் குற்றவாளிகளை சுற்றி வளைத்து தேடுதல் நடத்திய காலம் போய் இப்போது அரிசி பதுக்கல் நபர்களை சுற்றி வளைக்க வேண்டிய அளவுக்கு காலம் மாறியுள்ளது. புறக்கோட்டை பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 15,000 கிலோகிராம் கீரி சம்பா அரிசி பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதில் 5 கிலோகிராம் எடையுடைய 3000 கீரி சம்பா மூடைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் நெல் அதிகளவில் பயிரிடப்படும் குருநாகல் மாவட்டத்தில் சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ள நுகர்வோர் விவகார அதிகார சபை சிறப்பு குழுக்களை ஈடுபடுத்தியுள்ளது. அந்த சுற்றி வளைப்புகளின் போது அரிசி தொடர்பான 40 சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. அரிசி பதுக்கலுக்கு அடுத்து காவல்துறையிடம் அதிகம் சிக்குவது கடந்த ஆட்சி காலங்களில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட அல்லது பொருத்தப்பட்ட வாகனங்கள். போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட்ட நிலையில் பெலவத்தை நாடாளுமன்ற சந்திக்கு அருகில் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்பட்ட ஜீப் வாகனம் ஒன்று போலி இலக்க தகடுகளுடன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவிற்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து ஜீப் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 52 வயதான தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நபர் மகர தொகுதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் அமைப்பாளராகவும் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் ஒருங்கிணைப்பு செயலாளராகவும் பணியாற்றியுள்ளவர் என கூறப்படுகின்றது.
ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார சர்வதேச அரசு உச்சி மாநாட்டில் சைபர் தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க புதிய சட்டம் அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து கூறிய போது, உலகில் எந்த நாட்டில் இடம்பெறும் சம்பவங்கள் தொடர்பான அக்கறையும் அதன் மீதான தாக்கமும் எமது நாட்டு மக்களுக்கு என்றும் இருக்கும். எமது மக்கள் பண்பாடுகளுக்கு ஆதரவு வழங்குவதோடு மாற்றத்தை விரும்பும் ஒரு சமூக அமைப்பாகவும் காணப்படுகிறார்கள். உலகிலேயே அதிக கண்தானம் செய்யும் நாடு என்ன என்று இணையத்தில் நீங்கள் தேடினால் இலங்கையின் பெயர்தான் பதிலாக வரும் என சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் சர்வதேச நாடுகளுடன் செய்து கொள்ளப்படும் ஒப்பந்தங்களுடன் வளர்ந்து வரும் உலகுக்கு ஏற்ற வகையில் முதலீடுகளையும் மேற்கொள்ள வேண்டும் எனவும், லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நோக்கி தாம் பயணித்துக் கொண்டிருப்பதாகவும், எமது நாட்டுக்கு சுற்றுலா மேற்கொண்டால் எமது நாட்டை சூழவுள்ள கடலை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படக்கூடும் எனவும் பெருமை கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் அத்தோடு டிஜிட்டல் புரட்சியை ஏற்படுத்த நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். துப்பாக்கி தோட்டா மற்றும் விமானத்தில் வெடிக்கும் வெடிகுண்டை விடவும் சமகாலத்தில் சைபர் தாக்குதலால் அதிக அழிவுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆயுதம் தாங்கிய யுத்தத்திலிருந்து மக்களை பாதுகாத்த சர்வதேச ரீதியான சட்டத்திட்டங்கள் காணப்பட்டாலும் சைபர் யுத்தங்களில் இருந்து மக்களை காக்க எந்த ஒரு சட்டமும் கிடையாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அத்துடன் புற்றுநோய் என்பது மனிதனுடன் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. உலகளாவிய ரீதியில் மில்லியன் கணக்கான மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டு வாழ்வுக்கும் மரணத்திற்கும் இடையில் போராடி வருகிறார்கள். தாம் பல்வேறு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் சகோதரத்துவத்துடன் வாழ பழக வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். EPDP கட்சியின் முன்னாள் கன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் இருந்து இந்தியாவின் மதுரைக்கு சென்ற திலீபன் அங்கிருந்து பெரிதொரு கடவுச்சீட்டில் வெளிநாடு செல்ல முற்பட்ட நிலையில் இந்தியாவின் கேரளாவின் கொச்சி என்ற இடத்தில் வைத்து தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில் உள்ள புலர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கந்தானை ரயில் நிலைய வீதியில் வைத்து 1,20,00,000 ரூபாய் மதிப்புள்ள ஐஸ் என்ற போதைப் பொருள் மோட்டார் வாகனத்தில் கொண்டு சென்ற ஒருவர் கைது செய்யப்பட்டதாக மேல்மாகாண தெற்கு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. அத்தோடு பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர் மற்றும் திட்டமிட்ட குற்றவாளிகள் குழுவை சேர்ந்த தற்போது வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றுள்ள நபரின் போதைப் பொருளை கடத்துவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் கந்தானை ரயில் நிலைய வீதியில் உள்ள ஒரு சர்வதேச பாடசாலைக்கு முன்னால் அவசர வீதி தடையை பயன்படுத்தி ஒரு மோட்டார் வாகனத்தை சோதனை செய்த போது சாரதியிடமிருந்து 1 கிலோ 8 கிராம் கொண்ட ஐஸ் போதைப் பொருள் அடங்கிய பார்சல்கள் 5 கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அத்தோடு வாகன ஓட்டியை கைது செய்து விசாரித்ததில் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்று தற்போது தலைமறைவாக உள்ள பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமான போதைப் பொருள் அது என்பது தெரிய வந்தது என கூறப்பட்டுள்ளது. அனுராதபுரம் புனித பகுதியில் யாத்ரீகரிடமிருந்து பணம் மற்றும் நகைகளை திருடியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட போது திருடன் போலீஸ் அதிகாரியின் காது மடலின் ஒரு பகுதியை கடித்துள்ளார். காயமடைந்த அதிகாரி அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ருவன்வெளி சேவையிலிருந்து ஸ்ரீமகா போதிக்கு செல்லும் பாதையில் பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேக நபர் ஒரு நீர் சேமிப்பு தொட்டியின் அருகே சுற்றித் திரிவதாக தகவல் கிடைத்தது. அந்த அதிகாரி அவரை கைது செய்ய முயன்ற போது அந்த சந்தேக நபர் அவரது காது மடலின் ஒரு பகுதியை கடித்துள்ளார். அத்தோடு சம்பவ இடத்திற்கு விரைந்த மற்றொரு அதிகாரியின் உதவியுடன் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். குற்றவியல் மிரட்டல், போலீஸ் அதிகாரிக்கு கடுமையான காயங்களை ஏற்படுத்துதல் மற்றும் போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்றும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீஸ் தலைமையக கண்காணிப்பாளர் ஆரம்பித்துள்ளார். இலங்கையிலிருந்து விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் 2024 ஆண்டில் 89,217 மில்லியன் ரூபாய் அந்நிய செலாவணி வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. வரலாற்றில் விவசாய பொருட்கள் ஏற்றுமதியிலிருந்து கிடைத்த அதிக வருமானம் இது என அதன் அபிவிருத்தி பணிப்பாளர் உப்புல் ரணவீர தெரிவித்துள்ளார்.
கடந்த வருடம் 44,262 மெட்ரிக் டன் விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்ததன் மூலம் இலங்கையின் அதிகபட்ச வருமானமாக 89,217 மில்லியன் ரூபாய் பெறப்பட்டது. இதன்படி மிளகு ஏற்றுமதியிலிருந்து அதிகபட்ச வருமானமாக 51,524 மில்லியன் ரூபாய் ஈட்டப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு 23,932 மெட்ரிக் டன்கள் மிளகு ஏற்றுமதி செய்யப்பட்டதன் மூலம் 47,436 மில்லியன் ரூபாய் வருமானம் பெறப்பட்டது. மீதமுள்ள வருமானம் ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு மிளகு ஏற்றுமதி செய்வதன் மூலம் பெறப்பட்டுள்ளதாகவும் ஏற்றுமதி விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் 8,852 மெட்ரிக் டன் பாக்கு ஏற்றுமதி மூலம் 11,598 மில்லியன் ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதுடன் 2,317 மெட்ரிக் டன் சாதிக்காய் ஏற்றுமதி செய்யப்பட்டு 4,648 மில்லியன் ரூபாய் அந்நிய செலாவணியை ஈட்டியுள்ளது.